ஹலோ ஹாய் வெல்கம் பேக் பிரதன் பாக்கி. இன்றைக்கு நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா, நாங்கள் ஒரு கடை கொண்டுக்கு போயிருந்தாங்க. அந்த கடையில் என்ன பண்ணினாங்க, என்னென்ன நடந்தது, அங்கே என்ன பொருட்கள் இருக்குன்ற பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கே போனாங்க போய் நாங்கள் இன்றைக்கு போனது உஷா ஆண்ட ஒரு கடைக்கு போயிருந்தாங்க. மலிவு கடைக்கு போயிருந்தாங்க. நான் இது 2ஆம் தடவை போகிறேன். ஆனால் நிறைய மாற்றங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. 4 மாடி என்ன எல்லாருக்குமே எடுப்பு இருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கு, கேர்ள்ஸுக்கு இருக்கு, பாய்ஸுக்கு இருக்கு, பெரிய ஆட்களுக்கு இருக்கு, மற்ற ஹேண்ட்பேக் இருக்கு, அக்சசரிஸ் கூட இருக்கு. இப்போ தனித்தனி பில்டிங், ஒவ்வொரு பில்டிங்ல ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் உண்டு. கேர்ள்ஸுக்கு புரியும்பா, பாய்ஸுக்கு புரியும்பா, சின்ன பிள்ளைகளுக்கு புரியும்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேல் மாடியிலேயே நாங்கள் போய் எங்கள்கிட்ட பொருட்களை பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. மற்றது இது அவை இந்த ஃபேக்டரியால் வர உடுப்புகள்ன்றதால நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் இருக்குது. மற்ற விலையும் சரியான குறைவு மற்ற இடங்களோட ஒப்படைக்க. அப்போ நாங்கள் அங்கே தான் போய் கொஞ்சம் உடுப்புகள் எடுக்கிறாங்க. அப்போ சில உடுப்புகள் நான் அங்கே எடுக்கிறேன் மெயினாக. அப்போ இன்றைய போயிருந்து நாங்கள் இது நான் அங்கால சிட்டி மெடிக்கலில் நான் ஃபேஸ் வாஷ் ஒன்று முடிஞ்சுது. அப்போ ஆயுஷ் இந்த ஃபேஸ் வாஷ் ஒன்று வேண்டிட்டு வந்தாங்க. இதுவும் நல்ல ஃபேஸ் வாஷ். இது பிம்பிள்ஸ் இருக்கிற ஆட்கள் மற்றது அது அவைக்கு நல்லா இருக்கும். இந்த குங்குமாதி தைலமும் மஞ்சளும் சேர்த்து செய்கிறது 550 ரூபா. நான் இது முதலும் போட்டிருக்கிறேன். நல்லா இருக்குதா? இது இப்போ ஆஃபர் மாதிரி கொடுக்குறேன். நாங்கள் முதல் ஃபேஸ் வாஷ் தான் பாவிச்சோம். நல்ல ஒரு என் பருக்கள் கூட குறைஞ்சிருந்தது இதால். அப்போ பருக்கு போடலாம். பருவுக்கு இது நல்லது. இப்போ இது ஏதோ தைலம் மாதிரி இது எக்ஸ்ட்ரா தந்து புரியுதானே. அப்ப போட்டு பார்ப்போம். நல்லா இது நீங்களும் வேண்டி ட்ரை பண்ணுவோம். நான் முதலும் பாவிச்சேன். நான் இப்போ எனக்கு பெருசா பரு வாரது குறைஞ்சிட்டு. அப்ப இது நல்லது. இதான் போடுறேன் நான். இது ஃப்ரீயாகவும் வருது. சிட்டி மெடிக்கல்ல இருக்கு. வேணுமெண்டா வேணுங்க. 550 ரூபாய் இந்த விலை. நல்லா ஆனா அந்த ஆயிலி ஸ்கின்னுக்கு தான் இது. ட்ரை ஸ்கின்னாக பாவிக்கலான்னு நினைக்கிறேன். அடுத்தது என்ன வேண்டினாங்களா உங்களை காட்டலே கேட்டு அடுத்தது நாங்கள் உஷாவில் என்ன வேண்டினாங்கன்னு பார்ப்போமே. பாவாடை ஒன்று நான் ஆஃபீஸுக்கு போடுறதுக்கான பாவாடை பழுதாக போயிட்டுது. அப்போ இது 590 ரூபா. பாருங்க, நல்ல குவாலிட்டியான துணி. இங்கே பாருங்க, இந்த இந்த இதே பாவாடை வெளியில் 1500 ரூபா வரும். இங்கே பாருங்க, 1500 ரூபா வரும் வெளியில். ஆனால் இது உஷாவில் 590 ரூபா. இங்கே பாருங்க, 590 ரூபா. நல்ல மலிவு. நான் முதல் இதே கலர்ல ஒன்று போட்டு நம்ப இதன் அது எக்ஸிபிஷன்ல எடுத்து நான் யாழ்ப்பாணத்துல 1000 ரூபா. இதுல என்ன சிங்களத்தில் எழுதிக்கிறது? இது என்ன மாதிரி துவைக்கணும் சொல்லி இருக்கு. சிங்களம் தெரியும்ன்றபடியா வாசி சொல்லும். இட் இஸ் கன்வென்ட் யூ. சிங்களத்தில் நடக்கிறத வாசிக்க சொன்னா அது தெரியா? அது என்ன எனக்கு தெரியாது. நானே அனுராபுரத்துல வேலை செய்யறீங்க. நானே அங்க திக்கி தான் கதைக்கிறேன். இப்ப கடிதம் மட்டும் வந்துட்டு என்ன செய்வீங்க அதை பற்றி தெரியாது. ஆனால் எனக்கு இந்த பாவாடை நல்லா பிடிச்சி 590 ரூபாய்க்கு நல்ல மலிவு. நீங்களும் போய் வேணுங்க. ஒவ்வொரு சைஸ் இருக்கு. நான் 34 வேண்டினான். இதில் நிறைய கலர் இருந்தது. மற்றது ஒரு ப்ரௌனும் இருந்தது. எனக்கு வேலைக்கு அதுகள் போடையலான்றதால இந்த கலர் எடுத்தேன். நான் இதே கலர்ல இருக்குது, ஆனால் அது பழுதா போயிட்டு இருந்ததால இந்த கலர் எடுத்துருக்கிறேன். நல்ல ஒரு துணி. நீங்களும் போய் வேணுங்க. அடுத்த பைதன் தனக்கு ஒரு ஜீன்ஸ் ஒன்று வேண்டினவர்.
இதுவும் நல்ல ஜீன்ஸ் அங்க அந்த என்ன சொல்ற விலைக்கு ஓகே மாதிரி இருக்குமே என்ன வயது அதான் இப்போ நான் இப்போ இது ஏன் பண்ணான்னு சொன்னா இப்போ வெளியில எங்கே நான் போடுறேன்னு சொன்னேன். இப்போ நான் போட்டிருக்க ஜீன்ஸை பாருங்க, இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஷேப் தான். அங்கதான் பண்றது. இல்லை இது இப்போ நான் போட்டிருக்கிறது ஜப்னா டெக்ஸில் வேணாங்களா என்ன? ஜப்னா டெக்ஸ் இல்லை, இது கமலேஸ்வரி நினைக்கிறேன். ஜப்னா டெக்ஸா ஏதோ அங்கால பண்ணாங்களோ? அங்காலம்னா இது என்ன கடைன்னு தெரியல. ஆனா இதுவும் அதே விலை தான், 2500 தான் இது வேணாங்க. இப்போ இதுவும் ஒரு நல்ல பிராண்ட் பிராண்டடான டீ. இதுவும் நாங்கள் வெளியில ஏதாவது சும்மா போட்டுன்னு போடாமட்டு தான் நான் வேணாம். நாங்க வந்து இவ்வளவு தான் வேணாங்க, ஏன்னாண்டா இவ்வளவுக்கு ஏற்ற மாதிரி தான் காசும் வந்தது. அப்ப சம்பள ரேட் கூட வரப்ப 20ஆம் தேதி தான் வரப்போகுது. இப்ப இனி தேவைதானே, இப்ப என்ன இனிமே 20 நாள் நாங்க சமாளிக்க வேண்டியது இருக்கு. அதால நாங்க எனக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம்ஸும் அந்த முக்கியமா தேவையானதும் எனக்கு ஒரு ஜீன்ஸும் தான் வேண்டின்னு வந்தாங்க. ஆனா நிறைய உடுப்பாங்க இருக்கு. பேக்குகள் எல்லாம் பார்த்துனாங்க 1500 1300 ரூபாய்க்கெல்லாம் நல்ல பேக் இருக்கு. நான் அடுத்த முறை போய் பேக் கொண்டு வேண்டும்னு போயிட்டேன். நான் பாத்துட்டு வந்தேன்னா இப்ப காசுகள் பிரச்சனையால பேக் வேண்டே இல்ல. அனுராதபுர கடைகள்ல ஒப்பிடும் போது மற்ற கடைக்கு போற வேலை முடிஞ்ச கையோடய ஓடிடுமாங்க. என்ன இருக்குன்னு சொல்லி அங்க வீல பேக் வீல ஹேண்ட்பேக் வீல வேண்டலாம், இங்க வேண்டலாம். மற்றது சின்ன பிள்ளைகளுக்கு தான் உஷாவில உடுப்பு 290 ரூபாய்க்கெல்லாம் நல்ல வடிவான பாவாடைகள், குட்டி குட்டி பாவாடைகள் அவை கண்டு தனி செக்ஷனே இருக்கு. நான் பார்க்க ஆசையா கிடந்தது எனக்கு. சரி 200 ரூபாய்க்கெல்லாம் உடுப்பு இருக்கு. அதோட என்ன ஒரு விஷயம் சொல்லணும், இப்ப அங்க ஈரான் அமெரிக்கா சண்டையால பெட்ரோல் பிரச்சனை விலைக்க பாத்துறீங்க போகலாது. நாங்க நம்ம இடத்த போய் என்ன சொன்னா பெட்ரோல் முடிச்சால கொஞ்சம் தான் நிக்குது, தேவையில்லாம ஓடியாத நாங்கள் வேஸ்ட் ஆக்காம நேரடியா கடைக்கு போயிட்டு அப்படியே சிட்டி மெடிக்கலுக்கு போய் வீட்டை வந்துட்டோம். பண்ணைய காட்டுவோம் நினைச்சுனாங்களும் ஆனா பெட்ரோல் பிரச்சனையால வந்துட்டோம். நிறைய பேர் லைன்ல நிக்கிறோம், அதான ஒரு பெரிய சிக்கலா கிடக்குது. என்ன மேலாம் போய் கொண்டிருக்கதோ சரிக்கையில. இப்போ நாங்கள் நியூஸை பார்க்கும்போது திக்குன்னு இருக்குது. இப்போ ஓவமேண்டாபுரத்துல வேலை செய்யறா, போக்குவரத்து பிரச்சனை வரப்போதோ என்ன மாதிரி தெரியல. அது நான் எப்படியும் வெளியில போனா கொரோனா வரும், இப்ப இப்படி இந்த பிரச்சனை வரும். அது நான் இப்ப கூட அந்த டிக்வா புயல் வந்ததானே, டிக்வா புயல் வந்ததால வாக்கான இடமாற்றம் 4 மாதம் ஒத்தி வச்சிருக்குது. ஜனவரி வர வேண்டிய டிரான்ஸ்பர் 4ஆம் மாதத்துக்கு அப்புறம் தான் செய்ய போயிடும். எல்லாம் விதி விதி விதி, ஒன்னும் செய்யலாது. ரூயினாண்ட விதி அப்படி எழுதிருக்கு. இந்த பிரச்சனை வரப்போது பொருளாதார நெருக்கடி வரப்போன்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான தெரியல. சரி, எது வருதோ எல்லாமே நாங்க எல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு வாழ்க்கையில் ஒரு நடக்கக்கூடிய முதல் வர வேண்டிய ஆன்சர் பிந்து தண்டா ஏதோ ஒரு நன்மைக்கு தான். நான் அப்படித்தான் எடுப்பேன். சரி, இப்போ நாங்கள் இப்போ உடுப்பெடுக்க போய் அந்த வீடியோ கதைச்சு இப்போ நாங்கள் பொருளாதார பிரச்சனைக்கு எல்லாம் நிறைய விஷயம் கதைக்கிறோம். சரி, அதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்கோ. எல்லாரும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களுக்காண்டி நாங்கள் நல்ல நல்ல காணொலி போடுவோம். சரி, அடுத்த வீடியோ நாங்கள் என்ன போட போறோம்னு சொல்லி நாங்கள் அடுத்த காணொலியில் உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து மக்களே ஒரு வித்தியாசமான ஒரு நகைச்சுவையான காணொலி வரும். பிராங்க் செய்வோம். பிராங்க், ஆனா அது சொல்ல மாட்டேன். பிராங்க்னு சொல்ல மாட்டோம், ஆனா அது பிராங்கா தான் இருக்கும். பைதனுக்கு கோவம் வரும். அந்த கோவத்தை நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எடுத்து காட்டுறேன். அது வந்து எனக்கு தெரியாம தான் நான் கோவப்படுறத வீடியோ எடுக்கணும். எடுப்பேன் நான். சரி, பாப்போம். சரி, நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துன்ற மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதான் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். சரி, பாய். இதை ட்ரை பண்ணி பாருங்க. பாய். சரி, பாய்.